ஸ்டோரி தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராமா தான் பார்க்க போறோம். ட்ராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. எனக்காக ப்ளீஸ் ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் மறக்காம பண்ணிட்டு வாங்க. அப்பதான் என்னோட வீடியோ ரெக்கமெண்டேஷனுக்கு போகும். வாங்க இன்னைக்கு இந்த ட்ராமாவோட ஓப்பனிங் சீன்ல என்ன நடக்குதுன்றத பார்க்கலாம். இப்ப கதையோட ஓப்பனிங்லயே நம்ம ஹீரோ ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் கூட ஒன்னா ஸ்டே பண்றான். இவங்க ரெண்டு பேரும் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒன்னா ஸ்டே பண்றாங்க. இப்ப அவங்க ரெண்டு பேரும் இப்படி ஸ்டே பண்ணிட்டு இருக்கும்போது இந்த சைடு ஹீரோயினோட ஃபேமிலியை தான் காட்டுறாங்க. பக்கத்துல நிக்கிறது ஹீரோயினோட சித்தி பொண்ணு, அதாவது அவளோட தங்கச்சி. அப்புறம் இவன் அவளோட கசின். இந்த வயசான தாத்தா தான் இவளோட அப்பா. இப்ப அவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா அவங்க சாங் குடும்பத்தோட வயசான தாத்தா ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு கண்ணீரஞ்சலி செலுத்துறதுக்காக நின்னுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல ஹீரோ கூட ஸ்டே பண்றா. ஆக்சுவலா ஹீரோக்கும் அவங்க தங்கச்சிக்கும் தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா பேசி வச்சிருப்பாங்க. ஹீரோ பொண்ணு வீடு பார்க்க வரும்போதுதான் இவங்க ரெண்டு பேருக்கும் இப்படி ஒரு சம்பவம் நடந்து போயிருக்கும். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின் கூட ஒன்னா ஸ்டே பண்றான். இப்போ அடுத்த நாள் விடியுது. அடுத்த நாள் ஹீரோ எந்திரிச்சு அவனோட ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு இருக்க. இவ்வளவு பாத்தீங்கன்னா ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு இருக்கா. இவ இப்படி கட்டி பிடிச்ச உடனே ஹீரோ என்ன கேக்குறானா, உனக்கு நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, யாருன்னு தெரியாதுன்னு இவ சொல்றான். இவ இப்படி சொன்ன உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, உன்ன மாதிரி ஒரு பைத்தியத்தை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக, நீ யாருன்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். இந்த ஊர்ல உள்ள ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள்ல நீயும் ஒருத்தன். இந்த நாட்டோட பிரின்ஸ் தானே நீ அப்படின்னு ஹீரோயின் அவளோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கான். ஆக்சுவலா இவ பைத்தியம் மாதிரி நடிச்சிட்டு இருக்கான். ஆனா பைத்தியம் கிடையாது. இப்ப இந்த சைடு ஹீரோ அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தவன அவனோட கசின்ல பாத்தீங்கன்னா, வாட அவனை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ அவனோட துப்பாக்கி எடுக்கிறான். ஹீரோ கிட்ட எப்போதுமே ஒரு கோல்டு துப்பாக்கி இருக்கும். இப்ப இந்த துப்பாக்கி எடுத்து கையில வச்சிட்டு இருக்கும்போது கரெக்டா அவன் கிட்ட ஒரு இறகு வருது. யாரோடதுன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட தான். அவ பாக்குறதுக்கே ரொம்ப சோகமா கண்ணெல்லாம் கலங்கி போய் உட்கார்ந்துட்டு இருக்கா. இப்ப அவங்க உள்ள சூரியனை பார்த்ததுக்கு அப்புறம் இதுக்கப்புறமாவது நான் வெளிச்சத்தை பாப்பேனான்னு தெரியலன்னு இவன் அவ ஒரு பிளாஷ்பேக் தான் யோசிச்சு பார்க்கறான். இவளோட குடும்பத்தை சேர்ந்தவங்க ஹீரோயின் கிட்டயும் அவங்க அம்மா கிட்டயும் ரொம்ப மோசமா நடந்துட்டு இருந்தாங்க. ஹீரோயின் சின்ன வயசா இருக்கும்போது அவங்க அப்பா அம்மாவை போட்டு டார்ச்சர் பண்ணி ஒரு கம்பிக்குள்ள போட்டு அடைச்சு வச்சிருப்பாரு. எப்பவுமே உங்களுக்குள்ள இப்படி சண்டை நடந்துட்டே இருக்கும். ஒரு நாள் கோவம் முத்தி போயிட்டு அவங்க அப்பா அவங்க அம்மாவை கொலை பண்ணி இவ பக்கத்துலயே கூண்டுக்குள்ள போட்டு அடைச்சு வச்சிருவாரு. 6 மாசம் செத்து போன அவங்க அம்மா பாடி கூட தான் இவ்வளவு அந்த கூண்டுக்குள்ளேயே வாழ்ந்திருப்பா. இப்ப இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இதுக்கப்புறம் வந்து இந்த வீட்டை விட்டு நான் சுதந்திரமா போகணும்னு ஆசைப்படுறேன்னு இவ அந்த இடத்த விட்டு வெளியே வந்து பார்க்க கீழே ஹீரோ தான் நிக்கிறான். இப்ப அவனை பார்த்த உடனே, உன்னாலதான் நான் அந்த வீட்டை விட்டு வெளியே போக போறேன். நான் வெளியே போறதுக்கான சாவி நீதான்னு இவ ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கா. இப்ப இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட கசின் கிட்ட, நான் ஒரு பொண்ணு கூட ஒன்னா ஸ்டே பண்ணேன்னு சொல்ல, எனது பொண்ணு கூட ஒன்னா ஸ்டே பண்ணியா? ஏண்டா நீ பொண்ணுங்க பின்னாடி சுத்துற கேரக்டரே கிடையாது, அப்புறம் எப்படி பொண்ணு கூட ஒன்னா ஸ்டே பண்ணேன்னு கேட்டுட்டு இருக்க. ஏதோ தெரியாதனமா சம்பவம் ஆயிப்போச்சுன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோனோட தங்கச்சி பாத்தீங்கன்னா, அம்மா நான் மாப்பிள்ளை கிட்ட பேசவே இல்ல, நைட் அவர் பாட்டுக்கு தங்கிட்டு போயிட்டாருன்னு சொல்லிட்டு இருக்க. பரவாயில்ல விடுமா, உங்க ரெண்டு பேருக்கு தான் கல்யாணம் ஆக போதுல, அவரு ஓ நினைப்பதான் இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப இவ்வளவு பாத்தீங்கன்னா, அம்மா என் கல்யாணத்துல அந்த பைத்தியக்காரியால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, என்னோட வருங்கால புருஷனை கல்யாணம் பண்ணிட்டு நான் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்க. கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க அந்த வீட்டுல வேலை பாக்குற பட்லர் கிட்ட, டேய் அந்த பைத்தியக்காரி ரூமை விட்டு வெளியே வரக்கூடாது, அவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு போய் பாருன்னு சொல்ல, அவனும் ஓகேன்றான். இவங்க எல்லாம் பேசுறத ஹீரோயின் கேட்ட உடனே டக்குன்னு வேகமா ஓடி வந்துட்டு அவளோட ரூமுக்குள்ள ஏணி போட்டு ஏறிட்டு இருக்கான். என்னடான்னு பார்த்தா இவ பைத்தியமா நடிச்சிட்டு இருக்கான்னு சொன்னேன் இல்லையா, இவ வெளியே போறதும் வெளியே வர்றது அவளோட ஜன்னல் வழியாதான். இப்ப வீட்டோட பட்லர் வந்து பார்த்தா இவ அவளோட ரூம்ல உட்காந்து படம் வரைஞ்சிட்டு இருக்கா. இப்ப அவ இப்படி வரைஞ்சிட்டு இருக்க. அந்த ஆளு பாத்தீங்கன்னா கிட்ட வந்து ஒரு அறைய போட்டுட்டு, உண்மையை சொல்றே நேத்து எங்கேயாவது போனியா, இந்த வீட்டோட மாப்பிள்ளை ரூமுக்கு போனியா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல அப்படின்னு இவ சொல்றா. இப்ப இந்த வேலைக்காரிய பாத்தீங்கன்னா, நீ போகலையா, உண்மையதான் சொல்றியா, உண்மையை சொல்லு, இல்லைன்னா இங்கேயே உன்னை கொண்டு போட்டுருவேன்னு சொல்ல, என்னது என்ன கொல்ல போறியா அப்படின்னா என்னன்னு இவ சிரிச்சிட்டு இருக்க. சார் அவ ஒரு பைத்தியக்காரி, இவகிட்ட போய் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கீங்க, விட்டுருங்க அப்படின்னு அவ சொன்ன உடனே இப்ப இந்த பட்லர் பாத்தீங்கன்னா இவ்வளவு தப்பா டச் பண்ண வர இவ டக்குன்னு அந்த பிரஷ் தூக்கி அந்த ஆளு மூஞ்சில போட்டுறான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா என்னைய அடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கரெக்டா இன்னொரு வேலைக்கார லேடி வந்து ஹீரோனை காப்பாத்திடுறாங்க. ஆக்சுவலா இந்த வீட்ல ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்றது அவங்க ஒருத்தவங்க தான். ஹீரோயினை சின்ன வயசுல இருந்து அவங்க மட்டும்தான் நல்ல விதமா பாத்துட்டு இருக்காங்க. இப்ப இவங்கள பாத்தீங்கன்னா அதனால உங்ககிட்ட ரொம்ப மோசமா நடந்துக்கிறான், நல்ல வேளை உனக்கு எதுவும் ஆகல அப்படின்னு சொல்ல, ஒண்ணும் பிரச்சனை இல்ல நான் நல்லதா இருக்கேன்னு இவ சொல்லிட்டு இருக்கான். நீ எங்க போயிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி கேட்க, கெஸ்ட் ரூமுக்கு போனேன்னு ஹீரோயின் சொல்றா. நேத்து நைட்டு வந்த புது மாப்பிள்ளை ஹீஜி கூட ஒண்ணா இருந்தது நான் தான், அவர் தான் நான் வெளியே போறதுக்கான சாவின்னு இவ சொல்லிட்டு இருக்க. எது பண்ணாலும் பார்த்து பண்ணுன்னு இவங்க சொல்றாங்க.
நம்ம ஹீரோயின் என்னதான் பைத்தியமா நடிச்சிட்டு இருந்தாலும் அவளுக்கு ரொம்ப நல்லாவே டிராயிங் வந்துட்டு இருக்கும். இப்ப அவள பாத்தீங்கன்னா, ஒரு ரொம்ப மோசமான கோவக்கார முயல் குட்டிய வரைஞ்சு, அதோட கையில அங்கங்க ரத்தம் இருக்க மாரி கொடூரமா வரைஞ்சு வைக்கிறா. இப்ப இது எல்லாத்தையும் பார்த்துட்டு, அவங்க அம்மாவ நினைச்சும், இந்த வாழ்க்கைய நினைச்சும் ரொம்ப கவலைப்பட்டு அழுதுட்டு இருக்கா. இப்ப அவ இப்படி அழுதுட்டு இருக்கும்போது, இந்த சைடு ஹீரோவ தான் காட்டுறாங்க. ஹீரோவனோட வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும், அவனுக்கு ஹீரோயினோட நினைப்பாவே இருக்கு. இப்ப ஹீரோவோட கசின் பாத்தீங்கன்னா, "டேய் அந்த இடத்துல எந்த சிசிடிவியும் இல்ல. நான் எந்த பொண்ண போய் தேடுறது? அந்த வீட்ல உள்ள எல்லா வேலைக்காரங்களையும் விசாரிச்சுட்டேன். யாருமே ஒரு ரூமுக்கு வரலையாம். அப்புறம் அந்த வீட்ல ஒரு பைத்தியக்கார பொண்ணு இருக்கா. கண்டிப்பா அவ உன் கூட ஒண்ணு சேர்ந்திருக்க மாட்டான்னு நம்புறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். டேய் சும்மா போடா கலாய்க்காமன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப அவன் இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோவோட போனுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வருது. என்னடான்னு பார்த்தா, அந்த குடும்பத்தை சேர்ந்த பொண்ணுக்கும் ஹீரோக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஹீரோவோட வீட்ல. அத பார்த்தவன ஹீரோவோட கசின் பாத்தீங்கன்னா, டேய் அந்த குடும்பத்தோட மூத்த பொண்ணு ஒரு பைத்தியமா? அதுதான் உனக்கு கட்டி வைக்க போறாங்கன்னு இவன் பயமுறுத்தி விட, ஐயோ பைத்தியமா? டேய் என்னடா சொல்ற? எப்படியாவது என்ன காப்பாத்துடான்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. என்னால முடியாதுன்னு அவன் சொல்லிடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயினோட ஃபேமிலி பார்த்தீங்கன்னா, மாப்பிள்ளை வரப்போறாரு அப்படின்னு பயங்கர சந்தோஷமா இருந்துட்டு இருக்க. இப்ப அவர பார்த்தீங்கன்னா, அந்த பைத்தியக்காரி வெளிய வரக்கூடாது. அவள பத்திரமா பார்த்துக்கங்கன்னு சொல்ல, அவங்களும் ஓகேன்ட்டு போறாங்க. இப்ப இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஹீரோயின பார்க்கறதுக்காக வந்துட்டு இருக்க. அவ கார்டன்ல உட்கார்ந்து டிராயிங் வரைஞ்சிட்டு இருக்கா. இவ வேணும்னே ஹீரோவ கரெக்ட் பண்ண பார்க்கிறா. இப்ப அவள பார்த்தீங்கன்னா, ஹீரோ கண்ல படுற மாரி வேணும்னே உட்கார்ந்து அழகா டிராயிங் பண்ணிட்டு இருக்க. ஹீரோ அவள பார்த்தவொடனே கிட்ட வந்துட்டு அவள கட்டி பிடிச்சிட்டு இருக்க. இவ ஹீரோவ அடிச்சுட்டு, "என்ன விடு விடு நான் உன்ன கட்டிப்பிடிக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "ஏன் இப்படி நடந்துக்கிற? நான் யாருன்னு உனக்கு தெரியலையா? நேத்து நைட்டு நம்ம 2 பேருக்குள்ள நடந்தத மறந்துட்டியான்னு?" கேட்டுட்டு இருக்க. இவள பார்த்தீங்கன்னா, "என்ன விடு விடு" அப்படின்னு சொல்ல, "என்ன நீ பார்த்த உடனே கட்டிப்பிடிப்பேன்னு நினைச்சேன். ஆனா இப்படி பேசுறன்னு" ஹீரோ கேட்க, இவ இதுதான் சாக்குன்னு ஹீரோவ கட்டி பிடிச்சிட்டு இருக்கா. இப்ப அவ இப்படி கட்டி பிடிச்ச உடனே ஹீரோவும் அவள கட்டி பிடிச்சிட்டு இருக்க. ஹீரோயின பார்த்தீங்கன்னா, "இன்னும் கொஞ்ச நாள் தான். 3 மாசம் இந்த வீட்ட விட்டு நான் வெளிய போகணும். அப்படி இல்லன்னா அந்த வீட்லயே சேர்த்து போகணும்னு" இவ அவளோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோ என்ன கேட்கிறானா, "உன்னோட பேர் என்ன?" அப்படின்னு சொல்லி கேட்க, "என்னோட பேரு காங்" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா, "இவ கூட நான் ஒண்ணா ஸ்டே பண்ணிட்டேன். இத காரணமா வச்சு அந்த பொண்ணோட கல்யாணத்த நிப்பாட்டிற வேண்டியதுதானே?" இவன் அவனோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு பட்லர், வேலைக்காரங்கன்னு எல்லாரும் வந்துடுறாங்க. இவங்க கட்டி பிடிச்சிட்டு இருக்கத பார்த்த உடனே, "அவர கட்டி பிடிக்காத தள்ளி போ" அப்படின்னு சொல்லி அவள புடிச்சு இழுக்கும்போது, அவ வரைஞ்சிட்டு இருந்த டிராயிங் கீழ விழுந்துருது. பார்த்தா அதுல அந்த பயங்கரமான முயல் குட்டி தான் இருக்கு. அத பார்த்த உடனே, இவ ஒரு பைத்தியக்காரி. ஆனா எப்படி இத டிராயிங் பண்றான்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க. அது ஒரு பைத்தியம். எப்ப பார்த்தாலும் இப்படிதான் டிராயிங் பண்ணிட்டு இருக்குன்னு பட்லர் சொல்லிட்டு இருக்க. ஹீரோ அந்த டிராயிங் எடுத்து பார்த்துட்டு இருக்கான். இப்ப அந்த டிராயிங்க பார்த்த உடனே இவ்ள பார்த்தீங்கன்னா, "நான் அந்த முயல கார்டன்ல அடிக்கடி பார்ப்பேன். அதனால தான் அத வரைஞ்சு வச்சிருக்கேன்னு" சொல்லிட்டு இருக்க. ஹீரோக்கு ஒரே சந்தேகமா இருக்கு. இப்ப இந்த வேலைக்காரங்க எல்லாரும் ஹீரோயின அங்க இருந்து கூட்டிட்டு போகலான்னு பார்த்துட்டு இருக்க. ஹீரோ விட மாட்டேங்கிறான். இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவ என் கூடவே இருக்கட்டும்னு சொல்ல, "சார் வேண்டாம் விட்டுருங்கன்னு" அவள போட்டு கட்டாயப்படுத்திட்டு இருக்க. ஹீரோவோட கசின் பார்த்தீங்கன்னா, நாங்க சொல்றத கேட்காம என்னடா எதிர்த்து பேசிட்டு இருக்கன்னு டக்குன்னு துப்பாக்கி எடுத்து நீட்ட, அவனுங்க எல்லாம் முட்டிக்கால் போட்டு, பட்லர் பார்த்தீங்கன்னா, "என்ன மன்னிச்சிடுங்க தெரியாத்தனமா தப்பு பண்ணிட்டேன். இனிமே இந்த தப்பு பண்ண மாட்டேன்னு" அவனோட கண்ணத்துல அவனே அரைஞ்சிட்டு இருக்க. கசின் என்ன சொல்றான்னா, "என்கிட்ட மன்னிப்பு கேட்காத அவகிட்ட மன்னிப்பு கேளுன்னு" சொல்ல, இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அந்த பட்லர ஒரு மாரி பார்த்துட்டு, "நம்ம 2 பேரும் இந்த இடத்த விட்டு போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்ன இப்ப அவ தெளிவா பேசுறான்னு அவன் முழிச்சுட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஹீரோயின அந்த இடத்துல இருந்து தூக்கிட்டு வீட்டுக்குள்ள வர, இதுதான் சாக்குன்னு இவ ஹீரோவ டைட்டா கட்டி பிடிச்சிட்டு இருக்கா. இப்ப இந்த சைடு இவளோட தங்கச்சி பார்த்தீங்கன்னா, அந்த பைத்தியக்காரி எங்க போனா அப்படின்னு இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்க. ஹீரோ அவள தூக்கிட்டு வரான். இவன் இப்படி தூக்கிட்டு வரத பார்த்த உடனே இவங்க எல்லாம் ஷாக் ஆயிட்டு இருக்க. இப்ப இந்த தங்கச்சிக்காரி பார்த்தீங்கன்னா, "நீ இப்படி மேல உட்கார்ந்துட்டு இருக்காத, கீழ இறங்குன்னு" அவளோட கைய பிடிச்சுக்கல. "கை ரொம்ப வலிக்குது. ஏன் என் கைய கிள்றன்னு?" இவ பத்த வச்சு விட, அவளுக்கு எப்படி இவள சமாளிக்கிறதுன்னு தெரியல. இப்ப இவங்க சித்தி பார்த்தீங்கன்னா, "நம்ம கெஸ்ட் கிட்ட இப்படிலாம் நடந்துக்க கூடாதும்மா. கீழ இறங்கு" அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "அவ ஒரு பைத்தியக்காரி. அவ இப்படிதான் ஏதாவது கிறுக்குத்தனம் பண்ணிட்டு இருப்பா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "அவளோட ரூம் எங்கன்னு சொல்லுங்க. நானே கூட்டிட்டு போய் ரூம்ல விட்டுடுறேன்னு" ஹீரோ ஹீரோயின கூட்டிட்டு அவளோட ரூமுக்கு வந்துடுறான். இப்ப ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த தங்கச்சிக்காரி பார்த்தீங்கன்னா, "வாங்க வெளிய போய் பேசலாம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ அந்த இடத்துல உள்ள பிரஷ் எடுக்குறான். இவ டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் சைஸ்ல பிரஷ் வச்சிருக்கான். இவள பைத்தியம்ன்னு சொல்றாங்க. ஆனா எப்படி இவளால டிராயிங் பண்ண முடியுது? பைத்தியம் டிராயிங் பண்ணுமான்னு ஹீரோக்கு பயங்கர டவுட்டு. இப்ப அவங்க சித்தி பார்த்தீங்கன்னா, "வாங்க மாப்பிள வெளிய போலான்னு" அவங்க வெளிய போன கையோட இந்த தங்கச்சிக்காரி வந்து ஹீரோயினுக்கு ஒரு அறைய போட்டுட்டு, "எவ்வளவு தைரியம் இருந்தா அவர தொடுவ? அவர தொடுறதுக்கு எனக்கு மட்டும் தான் உரிமை இருக்குன்னு" இவ ஹீரோயினோட கையெல்லாம் போட்டு மிதிச்சுட்டு பயங்கரமா திட்டிட்டு போக, ஹீரோயின் அது எல்லாத்தையும் பொறுத்துட்டு இருக்கா. இப்ப இவங்க எல்லாரும் அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா,
ஆமா, என்னால உங்கள மாரி இந்த வீட்டுக்குள்ள சாக முடியாது. கண்டிப்பா இவங்க எல்லாரையும் நான் ஒரு வழி ஆக்கியே தீருவேன். இந்த வீட்ட விட்டு நான் வெளிய போயே தீருவேன்னு ஹீரோயின் அவளோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா, இந்த கல்யாணத்த உடனே நிப்பாட்டுங்க. என்னால இந்த கல்யாணத்த அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்ல, ஏன் இப்படி சொல்றீங்க? நீங்க முன்ன அந்த பைத்தியக்காரிய கல்யாணம் பண்ணிக்க போறது கிடையாது. என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கங்க. என் பொண்ணுக்கு எந்த குறையும் இல்லன்னு சொல்ல, இல்லங்க இப்போதைக்கு என்னால யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. இந்த கல்யாணத்த நிப்பாட்டுறதுக்காக தான் வந்தேன்னு சொல்லிட்டு, ஹீரோ அந்த இடத்த விட்டு வெளிய வந்துடுறான். இப்ப வெளிய வந்ததுக்கு அப்புறம், "டேய் அன்னைக்கு இந்த வீட்ல தங்கும்போது யார் எனக்கு மயக்க மருந்து குடுத்தாங்கன்றத நீ கண்டுபிடி. அந்த பொண்ணு நானும் ஒண்ணா இருந்தது ஏதோ பிளான் பண்ண மாரி இருக்குன்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த சைடு ஹீரோயின் மேல இருந்து ஹீரோவ பார்க்குறா. இப்ப அவ ஹீரோவ பார்த்த உடனே வந்து ஜன்னல் பக்கத்துல நின்னுட்டு இருக்க. காத்துல அவளோட ட்ரெஸ் பறக்குது. அத பார்த்த உடனே ஹீரோ அவனோட கசினோட கண்ண மூடிட்டு, "இங்க என்ன இவ பண்ணிட்டு இருக்கா?" அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு இருக்க. "கண்டிப்பா நீ என்னை காப்பாத்துவன்னு நம்பிக்கை இருக்குன்னு" இப்ப அவள பார்த்தீங்கன்னா, மாடியிலேருந்து கீழ குதிக்க, கரெக்ட்டா ஹீரோ அவள பிடிச்சிடுறான். இப்ப இவன் இப்படி பிடிச்ச உடனே இவளுக்கு பயங்கர சந்தோஷம். இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "உனக்கு என்ன பைத்தியமா? ஏன் மேல ஏறி நின்னுட்டு இருக்க? அந்த மாரி இடத்துலலாம் நிக்க கூடாதுன்னு" சொல்ல, இவ டக்குன்னு ஹீரோவ புடிச்சு கிஸ் பண்ணிர்றா. இப்ப அவன் இப்படி கிஸ் பண்ண உடனே, ஹீரோ பார்த்தீங்கன்னா, "இங்க பாரு, இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க. டேய் என்னடா நடக்குது இங்க? ஏய் கண்ணு முன்னாடியே உனக்கு கிஸ் பண்றேன்" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஓ வாய மூடிட்டு போடா. இது எனக்கும் அந்த பொண்ணுக்கு உள்ள விஷயம்" அப்படின்னு சொல்லி ஹீரோ அவள கூட்டிட்டு ரூமுக்கு வந்துடுறான். இப்ப அவள கூட்டிட்டு ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறம், எப்ப பார்த்தாலும் பாவாடை சட்டையே போட்டுட்டு இருக்க. உள்ள ஏதாவது பேண்ட் போட்டுக்கலாம்ல. லாங்கா பேண்ட் போட்டா தான் உனக்கும் சேஃப்டின்னு. இப்ப ஹீரோ அவளோட ரூம்ல பேண்ட் இருக்கான்னு பார்க்குறான். பார்த்தா அவளோட ரூம்ல எந்த ட்ரெஸ்ஸுமே கிடையாது. ஒரே ஒரு அழுக்கு பேண்ட் தான் இருக்கு. இப்ப அந்த பேண்ட் எடுத்துட்டு வந்து போட்டு விட்டா, அது பெரிய சைஸ் மாரி இருக்கு. இந்த பேண்ட் ரொம்ப பெரிய சைஸு. உனக்கு போட்டு விட்டா நீ எலிக்குட்டி மாரி இருக்கன்னு சொல்லி, அந்த பேண்டுக்கு டைட்லாம் வச்சு கட்டி விட்டுட்டு, இப்ப அவன் என்ன சொல்றான்னா, "இங்க பாரு விண்டோ பக்கம்லாம் போக்கூடாதுன்னு" சொல்ல, ஓகே, ஓகேன்னு சொல்லிட்டு, இவன் நடக்கும்போது கால் ஸ்லிப் ஆகி கீழ விழற மாரி போக, ஹீரோ அவள புடிச்சிடுறான். இப்ப என்ன பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒண்ணும் புரியலையே! இவ உண்மையாவே பைத்தியம் தானா? இல்ல நடிக்கிறாளா? அப்படின்னு இவன் குழம்பி போய் இவள பார்த்துட்டு இருக்க, இவன் ஹீரோவ புடிச்சுட்டு, "இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு" சொல்ல, அந்த இடத்துக்கு இவளோட தங்கச்சிக்காரி தான் வரா. இப்ப இந்த தங்கச்சிக்காரி வந்த உடனே, இந்த வீட்டோட மூத்த பொண்ணு இவ. ஆனா இவளோட ரூம்ல எந்த ட்ரெஸ்ஸும் இல்லன்னு சொல்ல, அவ ஒரு பைத்தியம்ல. அதனால அவளோட ரூம்ல எந்த ட்ரெஸ்ஸும் வைக்கல. ஏதாவது பைத்தியக்காரத்தனமா பண்ணிக்கிட்டான்னா என்ன பண்றது? அதனால எல்லாமே என்னோட ரூம்ல இருக்குன்னு சொல்லிட்டு போக, ஹீரோவும் சரின்னு அந்த இடத்த விட்டு போறான். இவன் போனதுக்கு அப்புறம் இந்த கசின் பார்த்தீங்கன்னா, ஏதோ வெறிக்க வெறிக்க ஹீரோயின பார்த்துட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா, அந்த வீட்ட விட்டு வெளிய போகலான்னு வெளிய வந்துட்டு இருக்க, ஹீரோயின் ஜன்னல் கிட்ட வரா. இப்ப அவள பார்த்த உடனே ஹீரோ அவள பார்க்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் டக்குன்னு யாரையோ பார்த்து பயந்து போய் அந்த இடத்த விட்டு ஓடி போக, ஹீரோக்கும் ஒரே டவுட்டு. என்ன இவ யாரையோ பார்த்து பயந்து போய் போறாளே அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு, என்னாச்சு அந்த பொண்ணுக்கு? எப்படி இப்படி ஆனா? அப்படின்னு சொல்லி கேட்க, அவ சின்ன வயசுலேருந்தே பைத்தியம் தான். அப்பப்ப இப்படிதான் ஏதாவது வித்தியாசமா பண்ணிட்டு இருப்பான்னு இவ சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோக்கு இவங்க குடும்பத்துல நடக்குறதெல்லாம் பார்த்து ஏதோ டவுட் வந்துட்டு இருக்கு. இந்த பொண்ணுக்கு ஏதோ அநியாயம் நடக்குதுன்னு நினைக்கிறேன். அது இந்த வீட்ல இருந்தா தான் கண்டுபிடிக்க முடியும்னு, இன்னைக்கு நைட்டு நான் உங்களோட வீட்லயே ஸ்டே பண்றேன்னு ஹீரோ சொல்ல, அவங்களும் சரின்னு ஹீரோ தங்குறதுக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணி வைக்கிறாங்க. இப்ப நைட் ஆனதுக்கு அப்புறம் இவங்க கசின் பாத்தீங்கன்னா, ஹீரோயினோட கைய கட்டி தனியா கூட்டிட்டு வந்துடுறான். இவனுக்கு சின்ன வயசுல இருந்தே ஹீரோயின் மேல ஒரு கண்ணு. இப்ப அவன பாத்தீங்கன்னா, அவன் உன்ன தொட்டானா, உண்மைய சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க, இவ எதுவும் பேசாம அமைதியா இருக்கா. இப்ப அவ இப்படி இருக்கத பார்த்தவன, அவன் தண்ணீய எடுத்து ஹீரோயினோட மூஞ்சிலலாம் அடிச்சு, அவள போட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்றான். நம்ம ஹீரோயினுக்கு தண்ணினா ரொம்ப பயம். ஏன்னா அவங்க அம்மாவ தண்ணிக்குள்ளலாம் முக்கி தான் கொடுமைப்படுத்தியிருப்பாங்க. அதே மாரி இவளையும் தண்ணீல போட்டு கொடுமைப்படுத்தியிருக்க. அது எல்லாமே ஞாபகத்துக்கு வந்தவுடனே, இவ ரொம்ப பயந்து போயிடுறா. "என்னடி பழைய ஞாபகங்கள் எல்லாம் வந்துருச்சா? இங்க பாரு, நீ எனக்கு தான் சொந்தம். வேற யாரும் உன்ன டச் பண்றதுக்கு கூட நான் விடமாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அவன பார்த்தீங்கன்னா, இவள தூக்கி அந்த இரும்பு கேட்டுக்குள்ள போட்டு அடைங்க. அவங்க அம்மா எந்த கூண்டுக்குள்ள சேர்த்தாங்களோ, அதே கூண்டுக்குள்ள போடுங்கன்னு சொல்ல, "சார் நான் பார்த்துக்கிறேன். நீங்க இந்த இடத்த விட்டு போங்கன்னு." இப்ப இந்த வேலைக்கார பொண்ண பார்த்தீங்கன்னா, "உனக்கு எதுவும் ஆகலையே? நீ நல்லா இருக்கியா? இந்தா இந்த மாத்திரைய சாப்பிடு" அப்படின்னு சொல்லி குடுக்க, அவளும் அது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்கா. இப்ப இந்த வேலைக்காரவங்கள பார்த்தீங்கன்னா, "நீ எதுக்காக இந்த புது மாப்பிள்ளை கூட சுத்திட்டு இருக்க? அவன் பின்னாடி போறத விட்டுடு. உனக்கு தான் பிரச்சனைன்னு" சொல்ல, "பரவால்ல இருக்கட்டும். இத விட கொடுமையானதெல்லாம் அனுபவிச்சுட்டேன். இதெல்லாம் ஒரு தண்டனையா? கண்டிப்பா இதுக்கு மேல அவங்க என்ன குடுத்தாலும் தாங்கிக்கிற அளவுக்கு என் மனசுல தைரியம் இருக்கு. நீங்க கவலைப்படாதீங்க" அப்படின்னு இப்ப இவள பார்த்தீங்கன்னா, அவளோட ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறம், அவரு என்ன பத்தி யோசிப்பாரா? மாட்டாரா? அவர் மனசுல நான் இருக்கேனா? இல்லையான்னு இவ குழம்பி போயிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோக்கும் தூக்கம் வரல. ஏன்னா எனக்கு அவளோட நினைப்பாவே இருக்குன்னு ஹீரோ முழிச்சுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு சாப்பாட்டு டப்பாவ எடுத்து வச்சுட்டு, அடுத்த ட்ரிக்கு இதுதான். இத வச்சு உன்ன கவுக்க போறேன்னு, அதுல எதையோ போட்டு கலந்துட்டு இருக்கா.
இப்ப இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, உன் மனசுக்குள்ள நான் வரணும். நீ என்ன இந்த வீட்ட விட்டு வெளிய கூட்டிட்டு போணும். அப்பதான் எனக்கு சுதந்திரம் கிடைக்கும்னு இவ யோசிச்சுட்டு இருக்கா. இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, இவ ஒரு முட்டாள்னா படம் வரையறா. அது மட்டும் இல்லாம மத்தவங்க முன்னாடி ஒரு மாரி இருக்கா. என் கண்ணுக்கு வித்தியாசமா இருக்கா. என் கூட பெட்ல ஒண்ணா இருந்திருக்கிறா. கண்டிப்பா இது எதுவும் நார்மலான விஷயம் மாரி தெரியல. ஒருவேளை இந்த குடும்பத்துல உள்ளவங்க அவள போட்டு டார்ச்சர் பண்றதுனால, என்ன யூஸ் பண்ணி வெளிய வர பாக்குறாளன்னு ஹீரோ கரெக்ட்டா கண்டுபிடிச்சிடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, யாருக்கு தெரியாம ஹீரோயின பாக்க வர, இவ தனியா உட்கார்ந்துட்டு இருக்கா. என்ன இன்னும் தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்க, இப்ப இவள பாத்தீங்கன்னா, இந்த டப்பாவ தூக்கி நீட்டுறா. இப்ப இந்த டப்பாவ நீட்டிட்டு, இது சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். சாப்பிட்டு பாருங்களேன்னு சொல்ல, ஹீரோவ அத எடுத்து ஸ்மெல் பண்ணி பாக்குறான். இது அந்த வாசனை மாரியே இருக்கே. அன்னைக்கு இவ கூட ஒண்ணா இருக்கும்போது இந்த வாசனை தான் வந்துச்சுன்னு, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, இத யாரு உன்கிட்ட குடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்க, என் தங்கச்சிகிட்ட இருந்து திருடிட்டேன். சூப்பரா இருக்கும் சாப்பிடுறதுக்குன்னு சொல்ல, ஹீரோ பாத்தீங்கன்னா, அப்படின்னா இவ தெரியாத்தனமா தான் என் கூட ஒண்ணா இருந்திருக்காளான்னு யோசிச்சுட்டு, "இது நீ சாப்பிடக்கூடாது. அதுக்கு பதிலா நான் வேற ஏதாவது வாங்கி தரேன்னு" சொல்ல, "இல்ல, இல்ல. அதோட டேஸ்ட் தான் நல்லா இருக்கு. எனக்கு வேணும்னு" இவ சொல்ல, இந்த தங்கச்சிக்காரி சரியான மோசமான பொண்ணா இருப்பா போலயே! இந்த மாரி இது மருந்தெல்லாம் சாப்பிட்டு எத்தன பேர் கூட தான் போறான்னு தெரியலன்னு ஹீரோ மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்க, இப்ப அவன பாத்தீங்கன்னா, அந்த சாக்லேட்ட தரமாட்டேங்கிறான். அத பார்த்தவுடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "இல்ல, இல்ல எனக்கு வேணும்" அப்படின்னு 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்க, இவ ஹீரோ மேல விழற மாரி ஆகிருது. இப்ப இவள பாத்தீங்கன்னா, அந்த மருந்த எடுக்கலான்னு கிட்ட வந்துட்டு இருக்க, இவள இவ்ளோ கிட்ட பாத்தவுடனே ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகிருது. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின பிடிச்சு பெட்ல தள்ளி, அவ கூட மறுபடியும் ஒண்ணா ஸ்டே பண்றான். எதனாலன்னு பாத்தீங்கன்னா, அந்த மருந்தோட வாசனையினால தான். அந்த மருந்தோட வாசனை அந்த அளவுக்கு ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு. இப்ப ஒண்ணா ஸ்டே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம், அடுத்த நாள் ஹீரோ பாத்தீங்கன்னா, எதுவுமே பண்ணாத மாரி அமைதியா அந்த இடத்த விட்டு கிளம்பி அவனோட வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோ அந்த வீட்ட விட்டு கிளம்பும்போது, தங்கச்சி, சித்தி 2 பேருமே வந்துடுறாங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "நீங்க குடுத்த பெயிண்டிங்க்கு ரொம்ப தேங்க்யூன்னு" சொல்ல, "பெயிண்டிங் எல்லாமே வரைஞ்சது என்னோட பொண்ணு தானே!" இவங்க அபண்டமா பழி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வரையிற எல்லா பெயிண்டிங்குமே இந்த தங்கச்சிக்காரி தான் வரையிறான்னு வெளி உலகத்துக்கு சொல்லி வித்துட்டு இருக்காங்க. இந்த பெயிண்டிங்க பார்த்து புடிச்சு போய் தான் இவங்க குடும்பத்தோட சம்மந்தமே பேசியிருப்பாரு ஹீரோவோட தாத்தா. இப்ப அந்த சித்தி பாத்தீங்கன்னா, "பர்த்டே பார்ட்டி நடக்க போது நீங்க மறக்காம வரணும்னு" சொல்ல, சரி உங்களோட மூத்த பொண்ணையும் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவனோட கார்ல வந்துட்டு இருக்க, பின்னாடியே ஹீரோயின் ஓடி வந்துட்டு இருக்கா. இப்ப அவ இப்படி ஓடி வந்துட்டு இருக்கும்போது, அவ கால் ஸ்லிப் ஆகி கீழ விழ, அத ஹீரோ கண்ணாடில பார்த்த உடனே டக்குன்னு கார நிப்பாட்டிட்டு கீழ இறங்கி வந்துடுறான். இப்ப ஹீரோவ பார்த்த உடனே இவ சந்தோஷப்பட்டு சிரிச்சுட்டு இருக்கா. "ஏன் நீ வெளிய வந்த?" அப்படின்னு ஹீரோ கேட்க, "இல்ல உங்களோட புல்லட்ட என்னோட ரூம்லயே விட்டுட்டு வந்துட்டீங்க. அத குடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். ஏன்னா இது உங்களோடது இல்லையா?" அப்படின்னு சொல்லி இவ ஹீரோவோட கையில வச்சு விட்டுருக்க. இவ பண்றது எல்லாத்தையும் பார்த்த உடனே ஹீரோக்கு அவள ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருது. ரொம்ப இன்னசென்ட்டாவும் நல்ல பொண்ணாவும் இருக்கா. இவ்ள போய் பைத்தியம்ன்னு சொல்றாங்களே அப்படின்னு, இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "உனக்கு இந்த புல்லட் பிடிக்குமா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆமா எனக்கு ரொம்ப பிடிக்கும்" அப்படின்னு இவ சொல்ல, இவ ஹீரோ 2 புல்லட்ட வச்சு, "இந்த புல்லட்ட இப்படிதான் அடிச்சு உடைக்கணும். புரியுதா? இத நான் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி தரேன். நீயும் கத்துக்கன்னு" ஹீரோவனோட கோல்டு துப்பாக்கிய எடுத்து குடுத்து, ஹீரோயினுக்கு ஷூட்டிங் சொல்லிக் குடுத்துட்டு இருக்கான். இவ சொல்லிக் குடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் இவ்ள பார்த்தீங்கன்னா, "இந்த சாக்லேட் சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும்" அப்படின்னு ஹீரோவோட வாயில சாக்லேட்ட வச்சுட்டு, அவ அந்த துப்பாக்கிய வாங்கிக்க, இப்ப இந்த வீட்டோட வேலைக்கார லேடி வந்து, "இந்தா இந்த மெடிசன சாப்பிடு" அப்படின்னு சொல்லி குடுக்க, என்ன மெடிசன்னு ஹீரோ கேட்கிறான். "இல்ல, இது ஒரு விதமான மருந்து. இந்த மருந்து குடுத்தா தான் இவங்க நிம்மதியா தூங்குவாங்க. இல்லன்னா ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டே இருப்பாங்கன்னு" சொல்லிட்டு இருக்க, "என்னது தூக்க வர்றதுக்கான மருந்தா? பாவம் பைத்தியக்கார பொண்ணுக்கு போய் இந்த மாரி மருந்தெல்லாம் குடுத்து, இவ உடம்பையே ஒரு வழி ஆக்குறாங்களேன்னு" இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "இங்க பாரு, இவங்க குடுக்குற மருந்த நீ சாப்பிடக்கூடாது. புரியுதா?" அப்படின்னு சொல்லி கேட்க, இவளும் சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவ இப்படி சொன்ன உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, "இந்தா இந்த துப்பாக்கிய வச்சுக்கோ. யாராவது உன்ன புல்லி பண்ணாங்கன்னா, யோசிக்காம ஷூட் பண்ணிருன்னு" சொல்ல, அவளும் சரின்னு சொல்லிர்றா. இப்ப ஹீரோ அந்த இடத்த விட்டு போகலான்னு பார்க்க, இவ ஹீரோவோட கைய பிடிச்சுட்டு, "எங்க போறீங்க? என்ன விட்டு போகாதீங்கன்னு" சொல்ல, "பயப்படாத. இன்னும் கொஞ்ச நாள்ல பர்த்டே பார்ட்டி நடக்க போகுது. கண்டிப்பா நான் 2 நாள்ல உன்ன பார்க்க வருவேன்னு" ஹீரோ அந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்க, ஹீரோயின் அவளோட ரூமுக்குள்ள வந்து யோசிச்சுட்டு இருக்கான். ஒரு வழியா துப்பாக்கிய வாங்கிட்டேன். இதுக்கப்புறம் யாரும் என்ன கொல்ல முடியாதுன்னு இவன் அந்த வேலைக்காரி பொண்ணுகிட்ட சொல்லிட்டு இருக்கான். 2 பேரும் பிளான் போட்டு தான் பண்ணியிருப்பாங்க. இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையும் வாங்கிட்டு இடத்த விட்டு போகலான்னு பார்க்க, கரெக்ட்டா அந்த இடத்துக்கு இந்த கசின் வந்துடுறான். இப்ப அவன் வந்து, "மறுபடியும் நீ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு" சொல்லிட்டு இருக்க, இந்த சைடு ஹீரோ ஹீரோயின் குடுத்த சாக்லேட்ட கையில வச்சுட்டு அவள நினைச்சு வெட்கப்பட்டுட்டு இருக்கான். இவன் இப்படி வெட்கப்பட்டுட்டு இருக்க, அவனோட கசின் பார்த்தீங்கன்னா, "என்னடா போற போக்க பார்த்தா நீ அந்த பொண்ண தான் கல்யாணம் பண்ணுவ போலன்னு" சொல்ல, "நான் யார கல்யாணம் பண்ணா உனக்கு என்னடா வயித்தெரிச்ச? உன் வாய மூடிட்டு வா" அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்க. ஆனா நீ அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டனா, எல்லாரும் உன்ன பார்த்து சிரிப்பாங்களேன்னு இவன் சொல்ல, "உன் வாய மூடி என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு கட் பண்ணா நம்ம அப்பாவி ஹீரோயின தான் காட்டுறாங்க. இந்த கசின் பைத்தியக்காரன் ஹீரோயின புடிச்சிட்டு வந்து அந்த கூண்டுக்குள்ள போட்டு அடைச்சிடுறான்.
இவன் இப்படி அடிச்ச உடனே இந்த இவள பாத்தீங்கன்னா, "நீ என்ன தாண்டா பண்ணிட்டு இருக்க? இவ பின்னாடி சுத்தியே உன் வாழ்க்கைய தொலைக்க போறேன்னு சொல்ல, ஓ வாய மூடிட்டு போ. அவளுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும்னு." இப்ப அவன் கிட்ட வந்து ஹிரன ஒரு மாரி தட்டுட்டு, "அவன் உன்னை எங்கேயாவது டச் பண்ணானா, உண்மைய சொல்லு" அப்படின்னு சொல்லி அவள புடிச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்க, இவ ரொம்ப பயந்து போயிடுறான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, அவள ஸ்மெல் பண்ணி பாத்துட்டு, "உன் மேல பசங்களோட ஸ்மெல் வருதே, உண்மைய சொல்லுடி" அப்படின்னு அவளோட கழுத்த புடிச்சு மிரட்டிட்டு இருக்க, அவ ரொம்ப பயந்து போயிடுறா. சொல்லப்போனா உண்மையான சைக்கோ இவன் தான். இப்பவே ஹிரேனை இப்படி போட்டு மிரட்டிட்டு, இந்த கூண்டுக்குள்ள தான் இனிமே நீ இருக்க போற. உன் அம்மா மாரி இங்கேயே கிடந்து சாகுடின்னு அவள அந்த கூண்டுக்குள்ள போட்டு, இவ பாத்தீங்கன்னா கோவத்துல துப்பாக்கி எடுத்து நீட்டிடுறான். இல்ல, இல்ல அவசரப்பட்டு நான் எதுவும் பண்ணக்கூடாது. பொறுமையா உன்ன வச்சு செஞ்சுக்கிறேன்னு. இப்ப இவள பாத்தீங்கன்னா, சீக்கிரமே உங்க எல்லாருக்கும் முடிவு கட்டியே தெரிவேன்னு அவளோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவ தான் காட்டுறாங்க. ஹீரோவோட கசின்ஸ் எல்லாரும், "டேய் அந்த பைத்தியக்காரிய கல்யாணம் பண்ணன்னு வச்சுக்க, உன்னை இங்கேயே போட்டு தள்ளிருவேன்னு" சொல்லிட்டு இருக்க. "அவள தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். என்னடா பண்ணுவ? உன்னால முடிஞ்சத பார்த்துக்க. அவள தான் நீங்க எல்லாரும் அண்ணின்னு கூப்பிடணும்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அத பார்த்து இவனுங்கலாம் சிரிக்க ஆரம்பிக்கிறானுங்க. இப்பவாது உன் மனசுல உள்ளத சொன்னியே, எப்படியோப்பா 2 பேரும் நல்லா இருங்கன்னு அவனுங்க சொல்லிட்டு போக, இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் அவளோட ரூம்ல மேக்கப் பண்ணிட்டு இருக்க. அங்கேத்துக்கு இந்த பட்லர் தான் வரான். இவங்க வந்து, "எனக்கு உன்ன பத்தி நல்லா தெரியும். மாஸ்டருக்கு நம்ம வீட்டோட புது மாப்பிள்ளைக்கு மருந்து குடுத்து அவர் கூட ஒண்ணா ஸ்டே பண்ணது. அதுக்கப்புறம் அவர கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணது. இந்த டிராயிங் வரையறது. இது மட்டும் இல்லாம அந்த வேலைக்காரி கூட சேர்ந்து இவங்க எல்லாரையும் நீ கொலை பண்ண ட்ரை பண்றது. இது எல்லாத்த பத்தியும் எனக்கு நல்லாவே தெரியும். அத விட முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? நீ பைத்தியம் இல்லன்றது தெரியும். சரி, இந்த விஷயத்த பத்தி நான் யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டேன். ஆனா நான் சொல்றத நீ கேட்கணும். நான் எப்ப கூப்பிடுறேனோ அப்பல்லாம் நீ என் கூட வந்துட்டு போணும்னு சொல்ல, இப்ப அவள பார்த்தீங்கன்னா, அவளோட பெயிண்டிங் எடுத்து அந்த ஆளோட கழுத்துல அப்பிட்டு, "நீ ஆசைப்பட்டது எல்லாம் நடக்கும். நைட்டு வா வெயிட் பண்றேன்னு" சொல்ல, அவனும் சரின்னு போயிடுறான். என்னடான்னு பார்த்தா இன்னைக்கு உங்க வீட்ல பர்த்டே பார்ட்டி நடக்க போது. இப்ப அந்த பர்த்டே பார்ட்டில ஹீரோ வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல எல்லாரும் இருக்காங்க. ஆனா ஹீரோயின மட்டும் காணோம். நம்ம ஹீரோ ஹீரோயின தான் தேடிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ அந்த தங்கச்சிக்காரியோட ட்ரெஸ்ஸ பார்த்தவுடனே, "இந்த ட்ரெஸ் எப்படி இவகிட்ட? நான் இந்த ட்ரெஸ் அவளுக்காக அனுப்புனேனே" அப்படின்னு யோசிச்சுட்டு, "எங்க உங்களோட அக்கான்னு" ஹீரோ கேட்குறான். அவளுக்கு உடம்பு சரியில்ல. அதனால கீழ வரமாட்டான்னு சொல்ல, இந்த வேலைக்கார லேடி பார்த்தீங்கன்னா, அவங்க ரூம்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோக்கு ஒரே டவுட்டா இருக்கு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "கண்டிப்பா நீ என்ன பார்க்க வருவ. நீ கொடுத்த துப்பாக்கில உள்ள குண்டு இந்த குடும்பத்துல உள்ளவங்க நெஞ்சில தான் பாய போதுன்னு" இவ ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க. அப்படியே ஒரு ஃபிளாஷ்பேக் தான் காட்டுறாங்க. என்னடான்னு பார்த்தா, நேத்து ஈவினிங் ஹீரோ இவங்க 2 பேருக்காகவுமே ஒரு ட்ரெஸ் அனுப்பிச்சிருப்பாங்க. அதுல ஹீரோயினுக்கு குடுத்த ட்ரெஸ்ல ஹீரோ ஒரு கார்டு வச்சிருப்பான். "இந்த ட்ரெஸ் உனக்காக தானே" இவளோட பேர போட்டு வச்சிருப்பான். அது யாருக்கு தெரியாம இவ சோஃபாக்கு கீழ தள்ளி விட, எந்த ட்ரெஸ் யாருக்குன்னு தெரியாம ஹீரோயின் அவளோட ட்ரெஸ்ஸ தங்கச்சி போடுற மாரி பண்ணியிருப்பா. அப்பதான் ஹீரோ இவ்ள தேடி வருவான்னு எல்லாமே இவ பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, உன் அக்காவ நான் பாத்தாகணும்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்க. இந்த சைடு இந்த பட்லர் கழுத்துல உள்ள அந்த பெயிண்ட்ட பாத்துடுறாங்க. உங்க கழுத்துல என்ன பெயிண்டா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. கரெக்ட்டா அத கேட்கும்போது பக்கத்துல நிக்கிறது கசின் தான். இப்ப கசின் அவனோட கைய மோந்து பாத்துக்க. அதுல ஹீரோயின் கிட்ட வர வாசனை வருது. இப்ப அத பார்த்த உடனே, "நீ அவள டச் பண்ணியா? உண்மைய சொல்றா" அப்படின்னு சொல்லி கேட்க. "சார் நான் எப்படி அவள டச் பண்ணுவேன்? காலையில என் மேல விழுந்துட்டா. அவ்வளவுதான். மத்தபடி எதுவும் இல்லன்னு" சொல்லிட்டு இருக்க. அவனும் சரின்னு விட்டுடுறான். இப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா, ஹிரேன் வரைஞ்சு வச்ச இந்த மோசமான முயல் குட்டி இருக்கு. அந்த முயல் குட்டிய பார்த்தவன, அங்க உள்ள எல்லாரும் அபசகுனமாவும் ரொம்ப பயந்து போயிருக்காங்க. இந்த மாரி மோசமான முயல யார் இங்க வச்சது? பார்த்தாலே ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். என்னடான்னு பார்த்தா, அவங்க அக்கா வரையிற டிராயிங் எல்லாத்தையும் தங்கச்சிக்காரி அவளோட டிராயிங் தானே சொல்லியிருப்பான். இதுவும் அவளோட டிராயிங் தானே. அங்க உள்ள எல்லாரும் இவ்ளோ புடிச்சு திட்டிட்டு இருக்க. இந்த உண்மை ஹீரோவோட தாத்தாக்கு கூட தெரியாது. அத பார்த்தவொனே, இவங்க தாத்தாக்கு நெஞ்சு வலியே வந்துருது. என்ன இப்படி ஒரு மோசமான டிராயிங்க வச்சிருக்கீங்க? இந்த அளவுக்கு மோசமா நடந்துக்குவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு அவரும் ரொம்ப பயந்து போயிட்டு இருக்க. ஹீரோ அவங்கள புடிச்சு திட்ட ஆரம்பிக்கிறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, இங்க நடக்கிற எல்லாத்தையும் பார்த்த உடனே, அவனுக்கு ஹீரோயின் ஏதோ ஆபத்துல இருக்கா அப்படின்னு டவுட் வந்துருது. இப்ப ஹீரோயினோட தாத்தா கிட்ட என்ன சொல்றேன்னா, "தாத்தா இந்த குடும்பத்தோட பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா மூத்த பொண்ண தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். 2வது பொண்ண கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லு. எனக்கு ரொம்ப சந்தோஷம்டா. ஏதோ ஒரு பொண்ண நீ கல்யாணம் பண்ணா ஓகேன்னு சொல்ல." ஹீரோ பாத்தீங்கன்னா, "சரி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் கிளம்புறேன்னு" அவன் ஹீரோயின காப்பாத்த போயிட்டு இருக்க. இந்த சைடு தாத்தா கசின் கிட்ட ஹீரோயின பத்தி விசாரிக்கிறாரு. "அவ எப்படிப்பட்ட பொண்ணுடா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அது ஒரு பைத்தியம்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக, "என்னது பைத்தியமான்னு?" தாத்தா அழவே ஆரம்பிச்சுடுறாரு. இப்ப இந்த சைடு கட் பண்ணா, இந்த சித்தி அவங்க அப்பா 2 பேரும் என்ன காட்டுறாங்க, அவங்க 2 பேரும் அவள கூட்டிட்டு வந்து, "எல்லா தப்பும் உன்னால தான். இன்னைக்கு நமக்கு எவ்ளோ பெரிய ப்ராஜெக்ட் கிடைக்க இருந்துச்சு தெரியுமா? அது எல்லாம் உன்னால தான் நம்ம கைய விட்டு போயிருச்சு. அவளோட டிராயிங் எல்லாத்தையும் நீ தானே மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்க. உன்னால இத கூட ஒழுங்கா பார்க்க முடியாதான்னு?" கேட்க, "எதுக்காக நம்ம பொண்ண அறையுறீங்கன்னு?" சித்தி கேட்டுட்டு இருக்க. அவர பார்த்தீங்கன்னா, "ஏண்டி நான் யாருன்றத மறந்து போயிட்டியா?
பொண்டாட்டினா உன் இஷ்டத்துக்கு பேசுவியா? உங்க 2 பேருக்கு நான் தான் பாஸ். உங்க 2 பேரையும் நடுத்தெருவுல நிப்பாட்டிருவேன். ஏதாவது பேசுனீங்கன்னா, எனக்கு என் சொத்து தான் முக்கியம்னு அந்த ஆளு சொல்லிட்டு இருக்க. இவங்க 2 பேரும் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. இவங்க இப்படி கேட்டுட்டு இருக்கத, ஹிரேன் தூரமா நின்னு பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுட்டு அந்த இடத்த விட்டு போறான். இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹிரேன் அவளோட ரூம்ல இருக்க. அந்த இதுக்கு இந்த பட்லர் தான் வரான். இப்ப அவன பார்த்த உடனே, என்னைய பார்த்துட்டு இருக்க? டக்குன்னு அவனோட கோட்ட கழட்டுன்னு சொல்ல, அவனும் அவனோட சட்டையை கழட்டிட்டு ஹிரேன் கிட்ட வரும்போது, என்ன பண்ணிட்டு இருக்க? ரொம்ப மோசமா பண்ணாத தள்ளி போ அப்படின்னு சொல்லி, என்ன விட்டுடுன்னு சொல்லி கத்திட்டு இருக்க. பார்த்தா பின்னாடி நம்ம சைக்கோ தான் நிக்கிறான். கசின் இத பார்த்த உடனே செம காண்டாயிட்டு இருக்க. ஹிரேன் பாத்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப இந்த கசின் அவ கண்ணு முன்னாடியே இந்த பட்லரை கொன்னுடுறான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, அவ எனக்கு தான் சொந்தம். வேற யாரு டச் பண்றதுக்கு நான் விட மாட்டேன்னு சொல்ல, ஹிரேன பாத்தீங்கன்னா, ஐயையோ! இந்த பைத்தியக்காரன் இப்படியே விட்டா என்னைய கொண்டு போட்டுருவான். நம்ம ஆக்டிங்க போட்டுற வேண்டியதுதானே! எனக்கு பயமா இருக்கு. யாராவது என்ன காப்பாத்துங்கன்னு சொல்ல, ஒண்ணும் இல்ல. நான் உன் கூட இருக்கேன். உனக்கு எதுவும் ஆகாது. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். அவன் உனக்கு முத்தம் குடுத்தானா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, அவளோட வாய புடிச்சு தொடச்சு விட்டுட்டு இருக்க. இவளுக்கு இந்த மெண்டல் கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னே தெரியல. இப்ப இவன பாத்தீங்கன்னா, நீ எனக்கு தான் சொந்தம். என்னை விட்டு எங்கேயும் போக்கூடாது. எனக்கு மட்டும் தான் சொந்தம்ன்னு அவள போட்டு ஒரு வழியாக்கிட்டு இருக்க. கரெக்ட்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோவ பார்த்த உடனே இவ வேகமா ஓடி போய் ஹீரோவ கட்டி பிடிச்சிட்டு இருக்க. ஹீரோவும் இவள கட்டி பிடிச்சுக்கிறான். நீ எதுக்காகவும் பயப்படாத. யாரும் உன்னை புலி பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல, நல்லவேளை நீ வந்துட்ட. நீ வந்ததுனால நான் இன்னைக்கு தப்பிச்சுட்டேன்னு ஹீரோயின் அவளோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்க. இப்ப இந்த கசின் பாத்தீங்கன்னா, இது என் குடும்ப விஷயம். இதுல எப்படி நீங்க தலையிடலாம்? இன்னும் என் குடும்பத்து பொண்ணு கூட உங்களுக்கு கல்யாணம் கூட ஆகல. அப்படி இருக்கிறப்ப என் விஷயத்துல நீங்க தலையிடாதீங்கன்னு கசின் சொல்லிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, இவ கையில உள்ள காகித பாக்குறான். அத பார்த்தோன்னே, நான் இவள கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கேன்னு ஹீரோவோட கைய பிடிச்சு கூட்டிட்டு போக, அவன் விட மாட்டேங்கிறான். அத பார்த்த உடனே ஹீரோவோட கசின் பாத்தீங்கன்னா, அவன் இந்த பொண்ண இங்க இருந்து கூட்டிட்டு போறதுக்கு அவனுக்கு எல்லா உரிமை இருக்கு. அப்படி விடலன்னா உங்களோட குடும்பம் என்ன ஆகுன்றத மறந்துடாதீங்கன்னு சொல்ல, சரி விடுங்க. நமக்குள்ள இதெல்லாம் சாதாரண விஷயம். பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வாங்கன்னு சொல்ல, ஹீரோ பாத்தீங்கன்னா, பயப்படாத நான் உன் கூடவே இருக்கேன். உனக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்ல, இந்த சைடு இந்த கசின் பாத்தீங்கன்னா, ஒரு கிளிப் எடுத்து அவ மண்டையில போட்டு விட்டு, இது எப்பவும் உன் கூடவே வச்சுக்க. நான் கொடுத்த கிஃப்ட் மறந்துடாதன்னு சொல்ல, அவளும் சரின்னு வெளியே வரா. இப்ப அவ ஹீரோவோட கார்ல வந்துட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா விண்டோவை ஓபன் பண்றான். அத பார்த்த உடனே இவ ரொம்ப சந்தோஷமா, என்னால நம்பவே முடியல. வாழ்க்கையில முதல் தடவையா வெளியே வந்திருக்கேன்னு இவ வெளியே வந்து சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு இருக்க. எங்க இவ காரை விட்டு குதிச்சிட போறாள் அப்படின்ற பயத்துல ஹீரோ அவளை பிடிச்சு இழுக்கிறான். அப்படி இழுத்த உடனே 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்க. என்னாச்சு இப்படி பாக்குறீங்க? எனக்கு ஃப்ரீடமா இருக்க ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனாலதான் நான் அப்படி பார்த்தேன். இந்தாங்க சாக்லேட் அப்படின்னு சொல்லி ஹீரோவோட வாயில வச்சு விட்டுட்டு இருக்க. சாக்லேட் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குன்னு ஹீரோ சொல்றான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா, யாராவது உன்னை புலி பண்ணா என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப வந்து கண்ணாடியை போட்டு டொக்கு டொக்குன்னு தட்டுறான். என்னடான்னு பார்த்தா, இந்த கசின் ஒரு கிளிப்பு கொடுத்தான் இல்லையா? அந்த கிளிப்ல அவன் மைக் வச்சுதான் கொடுத்திருக்கான். இவங்க பேசுற எல்லாத்தையும் அவன் கேட்டுட்டு இருக்கான். அந்த விஷயம் ஹீரோயினுக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் இவ வேணும்னே போட்டு டொக்கு டொக்குன்னு தட்டிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் இப்படி தட்டின தட்டலாம் அவனுக்கு தலைவலியே வந்துருது. இப்ப இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை பிடிச்சிட்டு, என்னோட பொண்டாட்டியா இருக்க உனக்கு சம்மதமான்னு கேட்க, இவ்வளவு சம்மதம்னு சொல்லிடுறா. இப்ப இவனை பாத்தீங்கன்னா, அப்படின்னா என்ன ஹஸ்பண்ட்னு கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினை பாத்தீங்கன்னா, ஹஸ்பண்ட்னு கூப்பிட்டா அவன் வீட்டுக்கு போன உடனே என்ன வறுத்து தின்றுவான். இப்போதைக்கு நான் எதுவும் பேசக்கூடாதுன்னு 2 பேரும் வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. இப்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் அவளோட ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வர, பாக்குறதுக்கே ரொம்ப கியூட்டா இருக்கா. என்ன இவ பாக்க இவ்வளவு அழகா இருக்கா? இவ்ளோ போய் முட்டாள்னு சொல்றாங்களேன்னு ஹீரோ வாய பொளந்து பாத்துட்டு இருக்க. டேய் அண்ணி பாக்க சூப்பரா இருக்காங்களே. என் கண்ணே பற்று போல இருக்குன்னு சொல்ல, உன் கண்ணுல கொள்ளிய வைக்க அவ உனக்கு தங்கச்சி வேணும். அவள அப்படி பாக்காத அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப அவளை இப்படி கூட்டிட்டு வரும்போது அந்த இடத்துல உங்க அம்மா வரைஞ்ச டிராயிங் தான் இருக்கு. அந்த டிராயிங்க பார்த்த உடனே ஹீரோயின் ரொம்ப எமோஷனல் ஆயிட்டு, கண்டிப்பா அம்மா உங்களோட நிலைமை எனக்கு வராது. நான் எப்படியாவது இந்த இடத்துல இருந்து தப்பிச்சே தீருவேன்னு இவளோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு, வாங்க வெளியே போய் விளையாடலான்னு 2 பேரும் விளையாடிட்டு இருக்க. இவன் இந்த ஸ்விம்மிங் பூல் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான். இவளுக்கு தான் தண்ணினா ரொம்ப பயமாச்சே. இப்ப இந்த தண்ணி பக்கத்துல உட்கார்ந்தா கூட அவளுக்கு அந்த கசினோட முகம் தான் ஞாபகம் வருது. இப்ப இவள பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன்னதான் கொல்லுவேன். உன்ன மாதிரி ஒரு பைத்தியக்காரனை கொல்றதுல எந்த தப்பும் இல்லைன்னு இவ தண்ணிக்குள்ள விளையாடிட்டு இருக்க. அந்த இதுக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ வந்து என்ன சொல்றானா, உனக்கு எப்படி டிராயிங் பத்தி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்க, ஆனா இதுக்கு என்னால ஆன்சர் பண்ண முடியாதுன்னு இவ டக்குனு ஹீரோவை கிஸ் பண்ணிடுறா. ஹீரோ அடுத்து எதுவும் பேசக்கூடாது அப்படின்றதுக்காக இப்பவே இப்படி கிஸ் பண்ணுவோன்னு ஹீரோ ரொம்ப ஷாக் ஆயிட்டு, என்ன இவ இப்படி கிஸ் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, இதுக்கு நான் இப்ப ஆன்சர் பண்ணேன்னா கண்டிப்பா அந்த கசின் கேட்டுருவான் அப்படின்னு இவ டக்குன்னு தண்ணிக்குள்ள குதிச்சிடறான். பார்த்தா அவனுக்கு ஒண்ணும் கேட்கல. இந்த சைடு ஹீரோக்கோ பதில் கிடைக்கல. இவளுக்கு தான் தண்ணினா ரொம்ப பயமாச்சே. இப்ப அந்த தண்ணியை பார்த்தவொடனே இவ ரொம்ப பயந்து போயிட்டு இருக்கா. ஏன்னாச்சும் உனக்கு எதுவும் ஆகலன்னு ஹீரோவும் தண்ணிக்குள்ள விழுந்து இவளை காப்பாத்திடுறான்.
இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "உனக்கு தண்ணினா பயமா?" அப்படின்னு சொல்லி கேட்க, இவளும் ஆமான்னு சொல்றா. இவ இப்படி சொன்ன உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, "இங்க பாரு, உன்னோட வீக்னஸ மத்தவங்க கிட்ட காட்டாத. அப்படி காட்டுனன்னா, அதுதான் உன்னோட மிகப்பெரிய தப்பு. நான் உன் கூட இருக்கேன்ல. இனிமே நீ தண்ணிய பாத்து பயப்படக்கூடாதுன்னு." ஹீரோவ தண்ணிக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு வெளிய வர, இவளுக்கும் பயம் கொஞ்சம் கொஞ்சமா அவள விட்டு போயிட்டு இருக்கு. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "இப்ப உனக்கு பயம் போயிடுச்சுல, இனிமே நீ தண்ணிய பாத்து பயப்பட மாட்டல்ல?" அப்படின்னு சொல்ல, இவளும் ஆமான்னு சொல்றா. இவ இப்படி சொன்ன உடனே ஹீரோ அவள புடிச்சு கிஸ் பண்ண, இவளும் ஹீரோவ புடிச்சு கிஸ் பண்ணிட்டு 2 பேரும் தண்ணிக்குள்ளயே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நைட் ஆனதுக்கு அப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின கூட்டிட்டு வந்து அவளோட வீட்ல டிராப் பண்ண, டைம் ஆயிடுச்சு வா வீட்டுக்குள்ள போலான்னு அவங்க கசின்ஸ் எல்லாம் இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா, இந்த கிஃப்ட் உனக்காக தான் அப்படின்னு அவளுக்கு ஏதோ கிஃப்ட் குடுக்குறான். ஆனா அந்த கிஃப்ட்ட கூட வாங்க விடாம அவன் தர தரன்னு ஹீரோயின உள்ள கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப இப்படி கூட்டிட்டு போன உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, எதுக்காக அந்த வீட்ல உள்ளவங்க எல்லாம் இப்படி இருக்காங்க? பாக்குறதுக்கே வியர்டா இருக்காங்கன்னு இவன் தனியா வந்துட்டு இருக்க, அவனோட கசின் பாத்தீங்கன்னா, டேய் அந்த பொண்ணு சுத்தி நடக்கிறதெல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இந்த கிளிப் ஞாபகம் இருக்கா? அது அந்த பொண்ணு தான் போட்டிருந்தான். ஆக்சுவலா இது கிளிப் கிடையாதுடா. ஒட்டு கேட்கறதுக்கான கருவி. இதுல மைக் தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. இது மைக்கான்னு ஹீரோக்கு இருந்த குழப்பம் இன்னும் அதிகமாயிட்டே இருக்கு. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, நடந்த விஷயம் ஒண்ணு ஒண்ணா யோசிச்சு பார்த்துட்டு இருக்க. டேய் அவ கண்டிப்பா பைத்தியம் கிடையாது. அவ ரொம்ப ஸ்மார்ட்டான பொண்ணு. அவகிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அவ தப்பிக்க ட்ரை பண்றான்னு நினைக்கிறேன். அதுக்காக ஒரு பகடைக்காயா தான் என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கா. என்னோட கெஸ்ஸிங் கரெக்ட்டா இருந்தா அவ பைத்தியம் கிடையாது. அவ ஒரு நார்மலான பொண்ணுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு இந்த கசின் பாத்தீங்கன்னா, இந்த ட்ரெஸ் அவன் தானே உனக்கு கிஃப்ட்டா குடுத்தான்னு ஹீரோ வாங்கி குடுத்த ட்ரெஸ்ஸ புடிச்சு கிழிச்சு போட்டுறான். இப்ப அவன் அந்த இடத்த விட்டு வேகமா போகும்போது, அங்க உள்ள செடியில அவனோட கால் சிக்கி ரத்தம் வந்துட்டு இருக்கு. அத பார்த்தவொன்னே இவள பார்த்தீங்கன்னா, அந்த தண்ணி எடுத்து, "ஏய் நான் உன் மேல தண்ணி அடிச்சு விளையாட போறேனே! இப்படிதானே என் மேல எப்போதும் தண்ணி அடிச்சு விளையாடுவேன்னு" இவ இந்த தண்ணி அடிச்சு அவன வெறுப்பேத்திட்டு இருக்கா. இவன பார்த்தீங்கன்னா, "அடியே! உன்ன சும்மா விட மாட்டேன். உன்ன என்ன பண்றேன் பாருன்னு" சொல்ல, அந்த இடத்துக்கு இந்த வேலைக்காரங்க வந்து, உங்களோட அங்கிள் கூப்பிட்டாரு. போய் என்னன்னு கேளுங்கன்னு சொல்ல, "உன்ன அப்புறமா பார்த்துக்கிறேன்னு" அவன் அந்த இடத்த விட்டு போயிடுறான். அவன் போனதுக்கு அப்புறம், "ஏன்டா உனக்கு இவ்ளோ தைரியம் வந்துச்சா? அவன் மேல தண்ணி அடிக்கிற அளவுக்குன்னு" சொல்ல, இவளும் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ தானே சொல்லிக் குடுத்திருப்பான் தண்ணிய பார்த்து பயப்படக்கூடாதுன்னு. இப்ப அவன் கூட இருந்த எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, எதுவுமே தெரியல. எனக்கு அவனோட நெனப்பாவே இருக்குன்னு ஹீரோயின் ஹீரோவ பத்தி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இப்ப இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்க, தூரமா நின்னு அவங்க அப்பாவும் தங்கச்சியும் கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப இந்த தங்கச்சிக்காரி பார்த்தீங்கன்னா, "அப்பா எனக்கு தெரிஞ்சு எனக்கு பார்த்த மாப்பிள்ளை இவ்ளோ காதலிக்கிறான்னு நெனைக்கிறேன். இப்படியே போயிட்டு இருந்தா நம்மளோட இந்த ப்ராஜெக்ட் பிளான் என்ன ஆகுறது? அவ சாக வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு" சொல்ல, "சரியா சொன்ன. நம்ம வீட்ல ஒரு ஆள் குறைய போறாங்க. இன்னைக்கு நைட் டேபிள போட்டு தள்ளிரலான்னு" இவங்க எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் அவளோட ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறம், அந்த இடத்துல அப்பா, தங்கச்சி, சித்தின்னு வீட்ல உள்ள வேலைக்காரங்க முதற்கொண்டு அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க ஹீரோயின போட்டு தள்ள. இப்ப அவங்கள பார்த்தீங்கன்னா, இவளோட கை கால கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ஹீரோயின் அங்க உள்ள பொருள் எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு, உங்களால என்ன பிடிக்க முடியாதே அப்படின்னு இவ ஆவுன்னு கத்திட்டு இருக்க, இந்த தங்கச்சிக்காரி ஒரு பெரிய பவுல் எடுத்து அவ மண்டையில அடிச்சிடுறா. அப்படி அடிச்சதுல இவளுக்கு மயக்கம் வந்து அதே இடத்துல விழுந்து கிடக்க, அந்த இடத்துக்கு இந்த கசின் தான் வந்து காப்பாத்துறான். அவனுக்கு தான் ஹீரோயின்னா ரொம்ப பிடிக்குமே. இப்ப அவன் வந்து உனக்கு என்ன பைத்தியமா? ஏன் இவள அடிச்சேன்னு சொல்லிட்டு இருக்க. அவ மேல உள்ள காதல்ல இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காத. நமக்கு பணம் தான் முக்கியம். இவளால அந்த பிரின்ஸ் கிட்ட இருந்து வர வேண்டிய பணம் நம்மள விட்டு போயிரும் போல. காசு கொடுத்தா 1000 பொண்ணுங்க வருவாங்க. இவளுக்காக பணத்த இழந்துறாத. இந்தா அவள உனக்கு தானே ரொம்ப பிடிக்கும். நீயே உன் கையால போட்டு தள்ளுன்னு சொல்லி கயிற குடுத்துட்டு இருக்க. அவனும் மனசாட்சியும் இல்லாம கழுத்த புடிச்சு நெரிச்சிட்டு இருக்கான். இப்ப இவங்க இப்படி கொலை பண்றத பார்த்த உடனே இந்த வேலைக்கார லேடி பாத்தீங்கன்னா, நீங்கலாம் மனுஷங்களா? அவள போய் கொலை பண்ண பாக்குறீங்க. உங்க அம்மாவ கொலை பண்ணத பத்தாம இந்த பொண்ணையும் கொலை பண்ண பாக்குறீங்களான்னு சொல்ல, இந்த வேலைக்கார நாயையும் சேர்த்துக் கொள்ளுங்க. 2 பேரும் உசுரோட இருக்கக்கூடாதுன்னு சொல்ல, அவங்க 2 பேரையும் போட்டு தள்ள அவங்க எல்லாரும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அவங்களோட கழுத்த பிடிச்சு நெரிச்சிட்டு இருக்க, ஹீரோயின் ஹீரோ கொடுத்த துப்பாக்கிய எடுத்துடுறா. இப்ப இவள பாத்தீங்கன்னா, என் உசுர காப்பாத்திக்க இந்த துப்பாக்கி ஒண்ணுதான் ஒரே வழி அப்படின்னு, இப்ப வந்து துப்பாக்கி எடுத்து ஷூட் பண்ணிட்டு, இந்த இடத்த விட்டு போலன்னா உங்க எல்லாரையும் கொன்னு போட்டுருவேன் அப்படின்னு சொல்ல, இவ கையில துப்பாக்கி இருக்கிறத பார்த்த உடனே எல்லாரும் பயந்து போயிடுறாங்க. அன்னைக்கு ஹீரோ தான் வந்து இவளுக்கு பிராக்டிஸே குடுத்திருப்பான். இப்ப அவங்க எல்லாம் அந்த இடத்த விட்டு போன உடனே ஹீரோயின் அதே இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துடுறா. இப்ப இந்த சைடு கட் பண்ண ஹீரோவ தான் காட்டுறாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா நடந்து வந்துட்டு இருக்க. அவனோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, சார் அந்த பொண்ண போட்டு பல நாளா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு ரொம்ப பாவம் அப்படின்னு ஹீரோயின பத்தின கொஞ்சம் உண்மையை கண்டுபிடிச்சு சொல்லிட்டு இருக்கேன். ஹீரோ பாத்தீங்கன்னா, அவள காப்பாத்த போயே ஆகணும் வாங்கன்னு எல்லாரும் ஹீரோயினோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்ப அவளோட வீட்டுக்கு வந்து, எங்க அவ? அவள நான் பாத்தே ஆகணும்னு சொல்ல, இவங்க யாரும் வாய திறக்கிற மாரி இல்ல. அத பார்த்த உடனே ஹீரோனோட துப்பாக்கிய எடுத்து இவங்க எல்லாரோட நெத்தியில வச்சுட்டு, அவ எங்க இருக்கான்னு சொல்லுங்க. இல்லன்னா இங்கேயே போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லி இவன் கேள்வி கேட்டுட்டு இருக்கான். அவங்க வாய மூடிட்டு இருக்காங்க. அத பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, அவனோட ஆளுங்கள விட்டு அவ எங்க இருக்கான்றத கண்டுபிடிங்கன்னு சொல்ல, அந்த வீட ஃபுல்லா தேடி பார்த்துட்டு இருக்கான். பார்த்தா ஹீரோயினோட வாய் கையெல்லாம் கட்டி ஒரு ரூமுக்குள்ள போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க. இப்ப அவ இப்படி இருந்துட்டு இருக்க.
ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை கண்டுபிடிச்சிடான். இப்ப அவள கண்டுபிடிச்சவன இவள பாத்தீங்கன்னா பாசத்தோட ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்ல, கவலைப்படாத நான் உன்னை கூட்டிட்டு போயிடுறேன்னு ஹீரோ அவளை காப்பாத்தி அங்க இருந்து கூட்டிட்டு போக, இந்த கசின் விட மாட்டேங்கிறான். அவ ஏன் குடும்பத்தோட பொண்ணு, இந்த குடும்பத்துக்கும் உனக்கு எந்த சம்மந்தம் இல்ல, இந்த இடத்த விட்டு போடான்னு சொல்ல, ஒரு ஆளை நீ கொலை பண்ண பாத்திருக்க, அதுக்கான எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கு, ஏதாவது பேசினா இங்கே போட்டு தள்ளிடுவேன்னு அவன் துப்பாக்கி எடுத்து நீட்டிட்டு இருக்க, இனிமே இவள நானே பாத்துக்கிறேன், இவளுக்கு உங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லி ஹீரோ ஹீரோயினை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட துப்பாக்கிய வச்சு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். அவனோட கசின் பாத்தீங்கன்னா உன் ஆளை கூப்பிட்டு பிராக்டிஸ் கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்ல, கண்டிப்பா அவளுக்கு கொடுக்க தாண்டா போறேன்னு இவ சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் தான் அந்த இடத்துக்கு ஓடி வரா. இப்ப அவ இப்படி ஓடி வந்துட்டு இருக்கும்போது கால் ஸ்லிப் ஆகி கீழே விளையாற மாதிரி போக ஹீரோ அவளை பிடிச்சனா. இப்ப இவனை பாத்தீங்கன்னா உன்னை யாரு புலி பண்ணாலும் கண்ணு முடிக்கிட்டு சுடு, நடக்கிறத நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அவளுக்கு ஷூட்டிங் பிராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்க. இவ அவளுக்கு நடந்த கொடுமை எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது அவள அறியாமையே அவளோட முகம் மாறி போயிருது. அது ஹீரோவை நோட் பண்ணிடுறான். எதுக்காகவும் பயப்படாத, நான் உன் கூட இருக்கேன், வா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி அவளை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். இப்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயினும் ஹீரோவோட தாத்தாவும் ஒன்னதான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. தாத்தா பாத்தீங்கன்னா ரொம்ப பாசமா நடந்துக்கிறாரு இவகிட்ட. இவ்வளவு பாத்தீங்கன்னா தாத்தா உண்மையாவே ரொம்ப பாசமா இருக்காரு. ஆனா என்னாலதான் இந்த பாசத்தை திரும்ப கொடுக்க முடியலன்னு இவ தாத்தாக்கு சாப்பாடெல்லாம் வச்சிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவும் இவள ரொம்ப கேரிங்கா பாத்துட்டு இருக்கான். பார்த்தா குழந்தைங்களுக்கு போடுற மாதிரி இவளுக்கு துணியெல்லாம் போட்டு சாப்பாடு செஞ்சு அந்த மாதிரி ஊட்டி விட்டுட்டு இருக்கான். இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயினை பாக்குறதுக்கு அந்த வேலைக்கார லேடி தான் வராங்க. இப்ப அவங்க வந்து அம்மாடி என் கூட ஃபாரின் வந்துரு, நம்ம 2 பேரும் இந்த இடத்த விட்டு போயிடலாம், இந்த மோசமானவங்க கிட்ட இருந்தா நம்மளால நிம்மதியா வாழ முடியாதுன்னு சொல்ல, ஃபர்ஸ்ட் நீங்க ஃபாரின் போங்க, என்ன பத்தி கவலைப்படாதீங்க, கண்டிப்பா உங்களை வந்து நான் ஃபாரின்ல பாப்பேன், அதுக்கப்புறம் நம்மளோட வாழ்க்கை நார்மலா மாறிடும்னு சொல்ல, அவங்களும் சரின்னு அந்த இடத்த விட்டு போறாங்க. இப்ப அவங்க போனதுக்கு அப்புறம் இவ்ள பாக்க ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா இந்த இடம் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன்னு இவ சொல்றா. இவ இப்படி சொன்ன உடனே ஹீரோவுல கிஸ் பண்ணலான்னு கிட்ட வந்துட்டு என்ன யோசிக்கிறானா, என்ன இவ எப்போதும் நம்மள கட்டி பிடிப்பா, ஆனா இன்னைக்கு நம்மள கட்டி பிடிக்கலையேன்னு, சரி வெயிட் பண்ணு நான் போய் குளிச்சுட்டு வரேன்னு ஹீரோ குளிக்கிறதுக்காக போக, ஆஹா இவரோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறாருன்னு தெரியலையே, எனக்கு ஒண்ணு புரியலன்னு இவன் இந்த பக்கம் வைக்கப்பட்டுட்டு இருக்க. ஹீரோ குளிச்சுட்டு அந்த இடத்துக்கு வரான். இப்ப ஹீரோ குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோனை பிடிச்சு கிஸ் பண்ணிட்டு, நம்ம 2 பேரும் ஒண்ணா இருக்கிறதுல உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையேன்னு கேட்க, என்ன ஒண்ணா இருக்குது எனக்கு ஒண்ணும் புரியல, அன்னைக்கு நீங்க பண்ணதான் ஞாபகம் இருக்குன்னு இவ ஹீரோவை கிஸ் பண்ண, என்ன நினைச்சா எனக்கு மிருக மாதிரி இருக்கு, ஒரு பைத்தியக்கார பொண்ணு கூட ஒண்ணா இருக்கேன், அதுவும் அவளுக்கு விருப்பமா என்னன்னு கூட எனக்கு புரியலன்னு இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்குள்ள எதுவும் வேண்டாம் நீ ரெஸ்டன்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின் கூட தான் உட்கார்ந்துட்டு இருக்கான். இப்ப அவளுக்காக வாட்டர் கன் வாங்கி கொடுத்து இந்த கன்னை இப்படிதான் ஷூட் பண்ணணும்னு அவன் கசினோட கால்ல ஷூட் பண்ணி காட்ட, அட லூசு பயலே, அவ கூட சேர்ந்து ஏன் உசுர வாங்குறான் பாருன்னு அவன் திட்டிட்டு இருக்கா. இப்ப இந்த இடத்துக்கு டாக்டர் தான் ஹீரோனை செக் பண்ண வராரு. அவரை பார்த்தவனா, ஆஹா இவரை செக் பண்ணாருன்னா நான் பைத்தியம் இல்லைன்றத சொல்லிடுவாரேன்னு வச்சுட்டு, எனக்கு டாக்டர்லாம் வேணாம், டாக்டர் கிட்ட வந்தா ஷூட் பண்ணிடுவேன்னு சொல்ல, இல்ல நீ கண்டிப்பா செக் பண்ணி தான் ஆகணும்னு ஹீரோ சொல்லிடுறான். இப்ப டாக்டர் உட்காந்து அவரோட ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண, இவளுக்கு பாத்தீங்கன்னா பழைய ஞாபகங்கள்லாம் வந்து தலை சுத்துற மாதிரி ஆகிருது. இப்ப இப்ப தலை சுத்தி ரொம்ப பயந்து போய் ஹீரோ மேலே விழ, ஒண்ணும் இல்ல நான் உன் கூட இருக்கேன்னு அவளை சமாதானப்படுத்திட்டு இருக்கும்போது அவ அதே இடத்துல மயக்கமாயிடுறா. இப்ப டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு என்ன சொல்றாருன்னா, அந்த பொண்ணு பைத்தியம் கிடையாது, பைத்தியம் மாதிரி நடிக்குதுன்னு நினைக்கிறேன், அந்த பொண்ணோட மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன், அந்த பொண்ணுக்கு எந்த குறையும் இல்ல, ஒருவேளை சின்ன வயசுல நடந்த சம்பவங்களால அவங்களோட மனசுல இந்த மாதிரி எண்ணங்கள் வந்திருக்கலாம், மத்தபடி அந்த பொண்ணு நல்ல பொண்ணுதான்னு சொல்லிட்டு போக, நான் அவளை காதலிக்கலாம்ல எந்த தப்பு இல்லையேன்னு ஹீரோ கேட்க, தாராளமா காதலிக்கலாம்னு டாக்டர் சொல்லிட்டு போறாரு. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் வாக்கிங் வந்துட்டு இருக்க. இவனை பாத்தீங்கன்னா நீ எதுக்காகவும் ஃபீல் பண்ணாத, இதுக்கப்புறம் நீ சந்தோஷமா இருப்பேன்னு சொல்லி அவளை கட்டி பிடிச்சிட்டு இருக்க. என் வாழ்க்கையில சந்தோஷம்னா என்னன்னு உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன், நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு தானே என்னை கஷ்டப்பட்டு காப்பாத்தி கூட்டிட்டு வந்த, உனக்காக என் உயிர் போனா தப்பு இல்லைன்னு இவ்வளவு ஹீரோவா பாசத்தோட கட்டி பிடிச்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோவோட ஆள் வந்து, ஐயோ அங்க பாம்பு வச்சிருக்காங்க வெடிக்க போகுதுன்னு சொல்ல, இவ ஹீரோவை பிடிச்சிட்டு கீழே உட்காந்துடுறா. ஆக்சுவலா ஹீரோ தான் இந்த டெஸ்ட்டை வச்சிருப்பான். இப்ப அவளை பாத்தீங்கன்னா ஆமான்னு சொன்னா கீழே உட்காரணும்னு தானே சொன்னாங்க, அதனாலதான் நான் உட்காந்து ஏதோ சமாளிச்சிட்டு இருக்கேன். ரைட்டு ரைட்டு, நம்ம ஆளு பைத்தியம் இல்லைன்னு ஹீரோ கன்ஃபார்மே பண்ணிடுறான். இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோயினோட ஃபேமிலியை தான் காட்டுறாங்க. அவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா எப்படி ஹீரோயினை மறுபடியும் இந்த இடத்துக்கு கொண்டுட்டு வர்றது, அது மட்டும் இல்லாம ஹீரோவோட சொத்தை எப்படி புடுங்குறதுன்னு இந்த 2 விஷயத்தை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் அவங்க அம்மாவோட டிராயிங் கிட்ட போகலான்னு வரும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரா. இப்ப ஹீரோ வந்து, நீ பைத்தியம் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீயா என்னைக்கு உண்மையை சொல்றியோ அன்னைக்கே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்,
அது வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கோ. இந்த உலகமே எதிர்த்தாலும், கண்டிப்பா நான் உன் பக்கத்துல நிப்பேன். என் உயிர குடுத்தாலும் உன்ன காப்பாத்துவேன். எனக்கு உன்ன ரொம்ப புடிச்சிருக்கு. வாழ்நாள் முழுக்க உன் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லி, இரவுல கூட்டிட்டு ரூமுக்கு வந்துடுறான். 2 பேரும் ஒண்ணா தான் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது, இவளுக்கு அந்த கெட்ட கனவுலாம் வந்த உடனே, டக்குன்னு கண்ண முழிச்சுட்டு, ஹீரோ பாத்தீங்கன்னா, "என்னாச்சு? பயப்படாத" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ஹீரோயின் அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறான்னா, சாங் ஃபேமிலி எனக்கு பண்ண கொடுமைய இவர்கிட்ட சொன்னா கண்டிப்பா ஒரு செகண்ட்ல சாங் ஃபேமிலிய கொன்னு போட்டுருவாருன்னு இவ சொல்லலான்னு வரும்போது, உங்கள பாக்குறதுக்கு ஒரு ஆள் வந்திருக்காங்கன்னு ஹீரோவோட அசிஸ்டன்ட் சொல்ல, யாரான்னு போய் பார்த்தா, என்னோட கசின் தான் அவனோட ஆளுங்கள கூட்டிட்டு வந்திருக்கான். அவனோட பாக்கெட்ல பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு கீ தான் இருக்கு. அந்த கீ வந்து அவளோட வேலைக்கார பொண்ணுகிட்ட ஹீரோயின் குடுத்த கீ. இவ அவன பாத்தீங்கன்னா, நான் இவள கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கேன். அவளே விருப்பப்பட்டு என் கூட வருவான்னு சொல்ல, ஹீரோயினும் வேலைக்கார லேடிய காப்பாத்துறதுக்காக, ஆமா நான் உங்க கூட வர்றேன்னு சொல்ல, ஹீரோவோட மனசே உடைஞ்சு போயிருது. உண்மையாவே நீ அவன் கூட போறியா? அவன் உன்ன பயமுறுத்துனானா அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் இல்ல விருப்பப்பட்டு தான் போறேன்னு இவ போயிட்டு இருக்கா. இந்த சைடு ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான். இப்ப அவன் இப்படி அழுதுட்டு இருக்கும்போது ஹீரோவோட ஆளுங்கள பாத்தீங்கன்னா, ஹீரோயினுக்கு என்னென்ன கொடுமை நடந்துச்சோ, அது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சுட்டு வந்துடுறானுங்க. இன்க்ளூடிங் சிசிடிவி ஃபுட்டேஜ் கூட ஹீரோயின் வீட்ல இருந்து ஆடியோ போட்டுடுறானுங்க. அதுல பாத்தீங்கன்னா, இவன் ஹீரோயினுக்கு டெய்லியும் தண்ணீல போட்டு கொடுமைப்படுத்தியிருப்பான் இல்லையா? அந்த கொடுமையிலேருந்து அவங்க அம்மாவ சாகடிச்சது வரைக்கும் எல்லா கொடுமையும் சொல்ல, அவள போட்டு இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தியிருக்கான்னா, கண்டிப்பா அவள கொல்ல கூட தயங்க மாட்டான். ஆல்ரெடி ஒன் டைம் தான் கொலை பண்ண பார்த்துருக்கானே! இப்ப அவள காப்பாத்த வேண்டியது என்னோட பொறுப்புன்னு ஹீரோ கிளம்பி போயிட்டு இருக்கான். இந்த சைடு கார்ல வந்துட்டு இருக்கும்போதே, "என்னடி அவன் கூட போனவன என்ன மறந்துட்டியான்னு?" அவளோட கழுத்த பிடிச்சு நெரிச்சிட்டு இருக்கும்போது, டக்குன்னு காரு நின்றுது. பார்த்தா ஹீரோ தான் வந்து ஹீரோயின காப்பாத்துறான். "உனக்கு எதுவும் ஆகலையே! வா போலான்னு" அவள கூட்டிட்டு வந்துட்டு இருக்க. இந்த கசின் பார்த்தீங்கன்னா, "அவள இங்கருந்து கூட்டிட்டு போ முடியாது. அவ என் குடும்பத்த சேர்ந்தவ. உன்ன போலீஸ்ல மாட்டி விட்டுருவேண்டான்னு" சொல்ல, ஹீரோ கிட்ட வந்து அவனுக்கு ஒரு அடிய போட்டுட்டு, ஹீரோயின காப்பாத்தி கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, வேலைக்கார லேடி நல்லபடியா இருக்காங்க. அவங்கள காப்பாத்தியாச்சுன்னு சொல்லி, ஹீரோயின கூட்டிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம், ஹீரோ அவள புடிச்சு கிஸ் பண்ணிட்டு, "நீ பைத்தியம் இல்ல தானே எனக்கு நல்லா தெரியும்டின்னு" 2 பேரும் பயங்கரமா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. பார்த்தா இவ ஹீரோ கூட நைட்டு ஒண்ணா ஸ்டே பண்றா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஒண்ணா ஸ்டே பண்ணதுக்கு அப்புறம், ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ரொம்ப சோகத்தோட ஏதோ ஒரு டிராயிங்க வரைஞ்சுட்டு இருக்கா. ஹீரோ தூங்கி எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி, இவ முன்னாடியே எந்திரிச்சு அந்த டிராயிங்க ரொம்ப கண்ணீரோட வரைஞ்சுட்டு, பழைய நினைவுகள் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, அந்த இடத்த விட்டு போயிர்றா. இப்ப அடுத்த நாள் ஹீரோ கண்ண முழிச்சு பார்த்து, "அவ எங்க போயிட்டா?" அப்படின்னு சொல்லி கேட்க, அவ மனசுல உள்ள காயம் இன்னைக்கு நேத்து ஏற்பட்டதில்ல. அவ சின்ன வயசுலேருந்து விவரம் தெரிஞ்சதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஏற்பட்டது. அவளால எப்படி அது எல்லாத்தையும் மறக்க முடியும்? கண்டிப்பா அவ அவளோட வீட்டுக்கு தான் போயிருக்கணும். அப்படி இல்லன்னா அவங்க அம்மாவோட கல்லறைக்கு போயிருக்கணும்னு சொல்ல, கரெக்ட்டா ஹீரோயின் அவங்க அம்மா கல்லறைக்கு தான் இருக்கா. இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோ வந்தவுடனே, "இவ்ள பார்த்தீங்கன்னா, நான் ஒண்ணும் பைத்தியம் கிடையாது. பைத்தியம் மாரி நடிச்சேன். உங்கள பார்த்தது எதுக்கு தெரியுமா? இந்த பிரச்சனையிலேருந்து நீங்க தான் என்ன காப்பாத்துவீங்கன்னு நெனச்சேன். அதனால தான் நான் உங்க கூட ஒண்ணா ஸ்டே பண்ணேன். நான் நெனச்ச மாரியே நீங்க காப்பாத்திட்டீங்க. இதுக்கப்புறம் நம்ம 2 பேருக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. நான் உங்கள ஏமாத்துனதுக்காக என்ன கொல்லணும்னு தோணுச்சுன்னா, தாராளமா என்ன கொலை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்க, என் பின்னாடி வான்னு ஹீரோ அவள ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறான். இப்ப அங்க போனதுக்கு அப்புறம் இவன பாத்தீங்கன்னா, "நீ என்ன ஏமாத்தணும்னு நெனைக்கல. அது நான் உன் கண்ல பல தடவ பாத்துட்டேன். அதே மாரி நானும் உன்ன ஏமாத்த நெனைக்கல. ஏன்னா நான் உன்ன உண்மையா காதலிக்கிறேன். ஸ்டார்ட்டிங்ல உன் மேல ஈர்ப்பு இல்லாட்டியும், உன்ன ஒவ்வொரு தடவையும் பார்க்கும்போது உன் கூட வாழணும்னு ஆசைப்பட்டேன். உன்ன யாருக்காகவும் நான் விட்டுக் குடுக்க மாட்டேன்னு" ஹீரோ அவள புடிச்சு கிஸ் பண்ண, இவ்ள பாத்தீங்கன்னா, "என்ன விட்டு தள்ளி போயிரு. என்ன விட்டு தள்ளி போறது தான் உனக்கு நல்லது. நான் உன் வாழ்க்கையில ஒரு காயமா மட்டும் தான் இருப்பேன். என்னால உனக்கு சந்தோஷத்த தர முடியாதுன்னு" சொல்ல, ஹீரோ கோவத்துல அவன் கைய கார்ல குத்திட்டு இருக்கான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, "உனக்கு மனசாட்சியே இல்லையா? நான் இந்த அளவுக்கு என் மனசுல உள்ள காதல சொல்லி, இப்படி வெறுப்ப காட்டிட்டு இருக்கேன்னு" சொல்ல, "ஆமா, நம்ம 2 பேரும் தள்ளி இருக்கிறது தான் நமக்கு நல்லதுன்னு" இவ ஹீரோவோட வாயில ஸ்வீட்ட வச்சு விட, அவனுக்கு ரொம்ப அழுகையா வந்துட்டு இருக்கு. இப்ப ஹீரோயின் நம்ம 2 பேரும் தனியா வாழலாம்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போக, இவன் அதே இடத்துல நின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இவன் இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது, அந்த இடத்துக்கு ஹீரோவோட கசின் வந்து, "டேய் அவளுக்கு கல்யாணத்துக்காக வெட்டிங் ட்ரெஸ் செலக்ட் பண்ணியிருந்தியே, இந்த ட்ரெஸ் தான் அவ செலக்ட் பண்ணியிருக்கான்னு" சொல்ல, "அட போடா" அப்படின்னு சொல்லி ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு, அவன் லாஸ்ட்டா வரைஞ்ச பெயிண்டிங் எடுத்து பார்க்குறான். அதுல பார்த்தீங்கன்னா, இவன் கூட வாழணும்னு தான் அவ ஆசைப்படுறான். ஆனா அவ பழி வாங்கணும்னு ஆசைப்படுறா. அந்த 2 விஷயத்தை ஹீரோ புரிஞ்சுக்கிறான். இப்ப ஹீரோயின் தனியா வீட்ட விட்டு வந்து, அவ வீட்ல உள்ள வேலைக்கார லேடி கூட தான் வாழ்ந்துட்டு இருக்கா. இப்ப அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா, அவ தங்கச்சி வரைஞ்சதா சொல்லி ஹீரோயினோட டிராயிங் எல்லாத்தையும் இந்த உலகத்துல உள்ள எல்லாருக்கும் வித்திருப்பாங்க இல்லையா? அத முதல்ல பொய்ன்னு நிரூபிக்கிறதுக்காக ஹீரோயின் போய் ஒரு இடத்துல டிராயிங் பண்ணி, "இது எல்லாமே என்னோட டிராயிங்" அப்படின்னு சொல்லி அவ ப்ரூவ் பண்ணா, அத பார்த்தோனே அங்க உள்ள எல்லாரும் ஷாக் ஆகிறாங்க. இப்ப அடுத்து ஹீரோ இவளுக்கு ஒரு முக்கியமான உதவிய பண்றான். என்னடான்னு பார்த்தா,
இவங்க ஃபேமிலி மெம்பர் எல்லாத்தையும் ஹீரோ கடத்திட்டு வந்து வச்சிடறான். எல்லாமே இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் பிளான் பண்ணியிருக்காங்க. இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஹீரோவோட துப்பாக்கிய வச்சுட்டு, தாத்தா எப்படி செத்து போனாரு? அந்த உண்மைய சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி இல்லன்னா அவங்க எல்லாரையும் கொன்னுருவேன்னு சொல்ல, இப்ப அந்த தங்கச்சிக்காரி, அவங்க அம்மா அப்படின்னு எல்லாரும் மாறி மாறி பழிய போட்டுட்டு, எல்லாம் உங்க அப்பாவோட வேலை தான். அவரு தான் கொலை பண்ணாருன்னு சொல்ல, ஆனா ஐடியா குடுத்தது நீ தானே! அப்புறம் அவங்க அம்மாவ கொலை பண்ணது அவனோட வேலைன்னு எல்லாரும் அவங்கள கொலை பண்ணது, பட்லர கொலை பண்ணதுன்னு எல்லா உண்மைய சொல்ல, கரெக்ட்டா அந்த இடத்துக்கு போலீஸ்காரங்க வந்து இவங்க 4 பேரையும் புடிச்சுட்டு போயிடுறாங்க. இப்ப அவங்க எல்லாரையும் இப்படி புடிச்சுட்டு போனவுனே, ஹீரோயினுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. இப்பவாது எங்க அம்மாவோட ஆத்மா ரொம்ப சாந்தி அடையும் அப்படின்னு, இப்ப அவங்க அம்மாவ நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். ஹீரோ பாத்தீங்கன்னா, என்னோட ஆசையும் நிறைவேறும்னு நினைக்கிறேன்னு, அவன் ஹீரோயின பிடிச்சு கிஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ணா கொஞ்ச நாளைக்கு அப்புறமா காட்டுறாங்க. ஹீரோ, ஹீரோயின் 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இப்ப இவள பாத்தீங்கன்னா, என் வாழ்க்கையில உங்கள சந்திச்சது தான் ரொம்ப சந்தோஷமான நாள். உங்கள மாரி ஒரு புருஷன் கிடைக்க குடுத்து வச்சிருக்கணும். இதுக்கு முன்னாடி எத்தன தடவ என்ன கிஸ் பண்ணியிருக்கீங்க? அந்த மாரி ஒரு தடவ கிஸ் பண்ணீங்கன்னா, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல, ஹீரோவும் அவள புடிச்சு கிஸ் பண்ணிட்டு இருக்கா. 2 பேரும் மாறி மாறி பயங்கரமா கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க இப்படி கிஸ் பண்ணிட்டு சந்தோஷமா அவங்க வாழ்க்கைய வாழ ஆரம்பிக்கிறதோட தான் இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா புடிச்சிருக்கா, புடிக்கல அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. அடுத்து வர சூப்பரான ட்ராமாவோட உங்கள வந்து பார்க்குறேன். பாய்.